இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, பெரியாழ்வாருடைய சொத்து பார்த்தீங்கன்னா, இந்த பூலோகத்தில் 473 பாசுரம். ஸ்ரீமன் நாராயணனுக்காக பாடிய பாசுரம். அந்த பாசுரங்களை இந்த பூலோகத்துக்கு மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத சொத்தா விட்டு சென்று போயிருக்கிறார். அவற்றை நாம் ஆய்ந்திருந்து படித்தோமானால் ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளும் கிடைக்கும், பெரியாழ்வாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர் பாடிய அந்த பல்லாண்டு பல்லாண்டு என்று சொல்லி அந்த பாசுரம் 473லையும் அது ஒன்றாகும். இவருடைய பாசுரங்களை கண்ணதாசன் எடுத்து பெரியவராக வந்திருக்கிறார் என்றால், பெரியாழ்வார் கண்ணதாசனை பெரியாழ்வார் போல் மாற்றியிருக்கிறார். இவளுக்கு கண்ணதாசனுடைய புகழுக்கு காரணம் இந்த பெரியாழ்வாருடைய வரிகளை அவர் எடுத்து சென்றார். அது என்ன அந்த வரிகள் நாம் பார்க்கலாமா? பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியன் குலபதி போல் திருப்பொழிந்த சேவடியன் சென்னியில் மேல் பொறித்தாய் மறுப்பொசித்தாய் மல்லரடைத்தாய் என்றுனன் வாசகமே உருப்பொழிந்த நாவினேனே உனக்கொரு தாக்கினேயே நாராயணா அப்படிங்கிறாரு பெரியாழ்வார். இவருடைய வரிகளை அப்படியே எடுத்துக்கொண்டார் கண்ணதாசன். மகாமேரு மலையிலே பாண்டிய மன்னனான மலையத்துவசன் தன் மீன் கொடியை நாட்டியது போல என் சிரசின் மேல் உன் அழகான செந்தாமரை மலர் பாதங்களை பதித்த அருளினார் நாராயணா. குலையா பீடத்தில் கொம்பை முறித்தவனே, சானூரன் முஷ்டிகன் என்ற மல்லர்களை அழித்தவனே என்றெல்லாம் உன் பெருமைகளை கூறி தழும்பேறிய நாக்கை உடைய அடியேனே உனக்கு ஒரு தாக்கினேயே நாராயணா அப்படிங்கிறாரு. இவர் ஸ்ரீமன் நாராயணனை படித்த அந்த 473 பாசுரங்கள்லையும் ஸ்ரீமன் நாராயணனுடைய புகழும் வருகிறது, கங்கையாற்றின் பெருமையும் ஒலிக்கிறது. ஸ்ரீரங்கனை பற்றியும் அழகான பாசுரங்களை எல்லாம் படித்திருக்கிறார். ஆமையாய் கங்கையாய் என்றொரு பாசுரம் அனைவர் வீட்டிலும் ஒலிக்க வேண்டிய ஒன்று. இந்த ஒரு சமயம் நாரதர் மகரிஷி ஒரு ஆமையை போய் பார்த்தார். அந்த ஆமை, என்னை ஏன் பார்க்கிறீர்கள், வணங்குகிறீர்கள், என்னை விட ஏகப்பட்ட ஆமைகள் கங்கையில் இருக்கின்றன என்றார். கங்கையை போர் நமஸ்காரம் பண்ணார். கங்கையும் என்னையே நமஸ்கரிக்கிறீர், நான் அவ்வளோ பெரிய ஆளா, என்னை போல பல கங்கைகள் கடலில் கலக்கின்றன என்றார்கள். கங்கையாற்றை போலவே கங்கையிட்டும் சென்ற போதும் பூமாதேவியை வணங்குங்கள் என்றார். பூமாதேவிட்டு சென்ற பின்பும் நான் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, மலைத்தொடர்களை வணங்குங்கள், அந்த மலைத்தொடர்கள் தான் மழையை பொழிவிக்கிறது என்றார்கள். மலைத்தொடர்களை சென்றபோது நீங்கள் அவ்வளவு ஏன் என்னை புகழ்கிறீர்கள், நீங்கள் நம்மையெல்லாம் படைத்த நான்முகனை பிரம்மாவை வணங்குங்கள் என்றார். பிரம்மா சொன்னார், இதெல்லாம் வேண்டாங்க, என்னை விட பெரியவங்க 4 வேதங்கள் தான் அப்படின்னாரு. 4 வேதங்கள்கிட்ட போய் கேட்டால் என்னை விட பெரியவங்க அக்னி தாங்க அப்படிங்கிறாங்க. அந்த அக்னிகிட்ட போய் கேட்டால் இதெல்லாம் இல்லைங்க, நீங்கள்லாம் பண்ணின அந்த ஓமத்தின் பலனை கொடுக்கவர் ஸ்ரீமன் நாராயணனே அப்படிங்கிறாங்க. அதைத்தான் அந்த பெரியாழ்வார் ஆமையாய் கங்கையாய் ஆழ்கடலாய் ஆழ்கடலாய் அவனியாய் அறுவரைகளாய் நான்முகனாய் நான்முறையாய் தக்கனாய் வேள்வியாய் தானும் மானாய் சேமமுடைய நாரதனார் சென்று துதிச்சிறந்த கிடந்தான் கோயில் பூமருவி புள்ளினங்கள்
புகழ் குளரும் புனல் அரங்கமே அப்படிங்கிறாரு பெரியாழ்வார். இப்போ கண்ணதாசன் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியன் குலபதி போல் அப்படிங்கிற வரியை எடுத்து, இமயவரம்பினில் மீன்கொடி ஏற்றி இசைவட வாழ்ந்தான் பாண்டியனே அப்படின்னு கண்ணதாசன் பெரியாழ்வாருடைய வரிகளை எடுத்து புகழ் பெற்று கொண்டார். நாம் பெரியாழ்வாருடைய வரிகளை நாமும் எடுத்து சென்று அவருடைய சொத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த 473ஐயும் நம் மனதில் பதித்தோமானால் அதைவிட பெரிய செல்வம் நமக்கு யாதொன்றும் இல்லை. பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியன் குலபதி போல் திருப்பொழிந்த சேவடியின் சென்னியில் மேல் பொறித்தாய், மறுபொசித்தாய் மல்லரடைத்தாய் என்றென்றன் வாசகமே, உருப்பிழிந்த நாவினேனே உனக்கொரு தாக்கினியே அப்படிங்கிறார் இந்த பெரியாழ்வார். தன்னுடைய மீன்கொடியை நாட்டியவன் மலையத்து வச பாண்டிய மன்னன். தன்னுடைய பாதங்களை, அழகான செந்தாமரை பாதங்களை எல்லாம் என் தலையின் மேலே வைத்த நாராயணா, சானூரன் முஸ்லின் என்ற மல்லர்களை அழித்த ஸ்ரீமன் நாராயணனே, உன்னுடைய பெருமையெல்லாம் கூறி தழும்பேறிய நாக்கை உடைய அடியனே உனக்கொரு தாக்கினியே அப்படின்னாரு. அந்த பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியன் குலபதி போல் இந்த மிகப்பெரிய சொத்தை கண்ணதாசனுடைய வரிகளாக்கி, இமயவரம்பினில் மீன்கொடி ஏற்றி இசைவட வாழ்ந்தான் பாண்டியனே அப்படின்னு எடுத்துக்கிட்டார் கண்ணதாசன். நாமும் பெரியாழ்வார்களிடமிருந்து கண்ணதாசனை போல எடுத்துக்கொள்வோம். பெரியாழ்வார் திருவடியிலே சரணம்.